விவிலியம் அறிவோம். வணக்கம் அன்பர்களே. இன்று நாம் அறிய போகும் பகுதி எஸ்தர் அதிகாரம் 7. எஸ்தர் அளித்த 2ஆம் விருந்து. மன்னரும் ஆமானும் அரசியோடு விருந்துக்கு சென்றனர். 2ஆம் நாளும் மன்னர் திராட்சை மதுவை அருந்தியவாறே அரசியிடம், எஸ்தர், உனக்கு என்ன வேண்டும்? உன் வேண்டுகோளும் விருப்பமும் என்ன? என் பேரரசில் பாதியை கேட்டாலும் அதை உனக்கு கொடுப்பேன் என்றார். அதற்கு எஸ்தர் மறுமொழியாக, மன்னரே, உமக்கு விருப்பமானால் என் உயிரையும் என் மக்களின் உயிரையும் காப்பாற்றும். இதுவே என் வேண்டுகோளும் விருப்பமும் ஆகும். நானும் என் மக்களும் அழிவுக்கும் சூறையாடலுக்கும் அடிமைத்தனத்துக்கும் ஆளாக்கப்பட்டுள்ளோம். நாங்களும் எங்கள் புதல்வர் புதல்வியரும் அடிமைகளாக்கப்பட்டுள்ளோம். இதுவரை நான் பேசாதிருந்தேன். ஆனால் சதிகாரன் மன்னரின் அரண்மனையில் இருக்க தகுதியற்றவன் என்று கூறினார். இத்தகைய செயலை செய்ய துணிந்தவன் யார் என்று மன்னர் வினவினார். அந்த பகைவன் தீயவனாகிய இந்த ஆமான் தான் என்று எஸ்தர் பதிலுரைத்தார். மன்னரின் முன்னிலையிலும் அரசியின் முன்னிலையிலும் ஆமான் திகைத்து நின்றான். மன்னர் விருந்திலிருந்து எழுந்து தோட்டத்துக்கு சென்றார். ஆமானோ தான் மிக இக்கட்டான நிலையில் இருந்ததை உணர்ந்து அரசியிடம் கெஞ்சி மன்றாடத் தொடங்கினான். ஆமான் பெற்ற தண்டனை. மன்னர் தோட்டத்திலிருந்து திரும்பிய போது ஆமான் எஸ்தரின் மஞ்சத்தின் மீது விழுந்தபடி அவரிடம் கெஞ்சி மன்றாடி கொண்டிருந்தான். என்ன, எனது வீட்டிலேயே என் மனைவியை கெடுக்க துணிந்தாயோ என்றார் மன்னர். இதை கேட்டதும் ஆமானின் முகம் வாடியது. அப்போது அன்னகர்களுள் ஒருவராகிய புகத்தான் மன்னருக்கு எதிரான சூழ்ச்சியை பற்றி எச்சரித்த மொர்தெக்காயை கொல்வதற்காக ஆமான் ஒரு தூக்கு மரத்தையே ஏற்பாடு செய்துள்ளார். 50 முழம் உயரமுள்ள அந்த தூக்குமரம் ஆமான் வீட்டில் உள்ளது என்று மன்னரிடம் கூறினார். அவனை அதிலேயே தூக்கிலிடுங்கள் என்று மன்னர் கட்டளையிட்டார். இவ்வாறு மொர்தெக்காயை கொல்ல ஆமான் ஏற்பாடு செய்திருந்த தூக்குமரத்தில் அவனே தூக்கிலிடப்பட்டான். பின்னர் மன்னரின் சீற்றம் தணிந்தது. அன்பர்களே, இறைவார்த்தையோடு பயணித்தோம். இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்.